நெக்ஸ்ட் கான்செப்ட் சர்க்கிள். இதுதான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓன்னு வச்சுக்கலாம். இந்த ஓலிருந்து இங்கே அவுட்டரில் எந்த ஒரு பாயிண்ட்டை போய் டச் பண்ணாலும் அந்த சர்க்கிளோட அவுட்டர் லைனில் எந்த ஒரு அந்த அவுட்டர் லைன் ஆஃப் த சர்க்கிளை சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்னன்னா 2 × π × r. ஆருங்கிறது ரேடியஸ். இந்த ரேடியஸுங்கிறது எதுனா சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸுக்கு வர டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ். ஓகே. இந்த 2πங்கிறது ஃபுல் ரொட்டேஷன், அதை தான் 2πன்னு சொல்கிறோம். ஓகே. அதாவது இதை என்ன மீன் பண்ணுதுன்னா அந்த ரொட்டேஷன் ஃபுல் லென்த்து ஃபுல் ரொட்டேஷன், அதாவது 2πங்கிறது இது வந்து ரேடியன்ஸில் டிகிரியில் சொல்லணும்னா 360 டிகிரி. 360 டிகிரி தான் 2π. இது வந்து ஃபுல் ரொட்டேஷன். இப்படி 360 டிகிரினா கம்ப்ளீட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட் ஆங்கிள் இன்டூ அதோட ரேடியஸ், அதாவது ஆங்கிள் இன்டூ ரேடியஸ், அதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே. இப்போ இந்த சர்க்கிளோட ஏரியா என்னது? ஏரியாவோட ஃபார்முலா π × r². அடுத்து டயாமீட்டர். டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள்னா 2 × ரேடியஸ் 2r. ஓகே. நெக்ஸ்ட்டு செமி சர்க்கிள். செமி சர்க்கிள்னா இப்படி அந்த சர்க்கிளில் அப்படியே 2 ஹாஃபாக பிரிக்கணும். அந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிளில், அதாவது அந்த டயாமீட்டரில் நம்ம பிரிக்கணும். இது r, இது r. இதோட ஏரியா என்னவா இருக்கும்னா 1/2 × πr² இருக்கும். இதோட சர்க்கம்ஃபரன்ஸ். இதை சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் சொல்ல மாட்டோம், ப்ளஸ் இது பெரிமீட்டர்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல சர்க்கம்ஃபரன்ஸ்னால் இந்த கர்வ்டு பார்த்து தான் சர்க்கம்ஃபரன்ஸு. பெரிமீட்டர்னு சொல்லிக்கலாம். இதை பெரிமீட்டர் வந்து என்னன்னா 2r ப்ளஸ் 1/2 × 2πr. ஓகே. அப்படின்னா என்ன? 2r + πr. இதுதான் பெரிமீட்டர். இதோட டயாமீட்டரும் அதே 2r தான். ஏன்னா இதுக்கும் ரேடியஸ் வந்து r தான். செமி சர்க்கிளுக்கும் ரேடியஸ் r தான். நெக்ஸ்ட்டு ஒரு செக்டார். இப்போ சர்க்கிள் பார்த்துட்டோம், இங்கே செமி சர்க்கிள் பார்த்துட்டோம், அடுத்து செக்டர். சர்க்கிளோட ரேடியஸ், சர்க்கிளோட அந்த ரொட்டேஷன் ஃபுல் ரொட்டேஷன் எவ்வளோ வரும்னா 360 டிகிரி. இந்த செமி சர்க்கிளோட ரொட்டேஷன் எவ்வளோ வரும், ஆங்கிள் எவ்வளோ வரும்னா 180 டிகிரி. அடுத்து செக்டார். செக்டாருக்கு அஷ்யூம் பண்ணிக்கலாம் அந்த ஆங்கிள் வந்து டீட்டான் இருக்கும்னு வச்சுக்கலாம். டீட்டான் இருந்துச்சுன்னா இப்போ இந்த கர்வோட லென்த்து அது எவ்வளோவா இருக்கும்? இங்கே நம்ம பார்த்தோமா சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு இங்கே ஆங்கிள் இன்டூ ரேடியஸ் தானே பார்த்தோம். அதே தான் இங்கேயும் வந்திருக்கு. இந்த இடத்துல இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் இந்த இடத்துல 2 கேன்சல் ஆச்சுன்னா π × r. பைங்கிறது 180 டிகிரி, அதாவது ஆங்கிள் இன்டூ ரேடியஸ் தான் இந்த இடத்துலையும் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ரேடியஸ் ஆறுன்னா இந்த ஆர்க்கோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்னா r × θவாக இருக்கும். இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியன்ஸில் இதை நம்ம வந்து டிகிரிக்கு மாற்றணும்னா இன்டூ 360 டிகிரி / πன்னு மாற்றணும். ஓகே. நெக்ஸ்ட்டு இது r × θ தான் இதோட சர்க்கம்ஃபரன்ஸ், இந்த ஆர்க்கோட லென்த்து. இது இல்லாமல் பெரிமீட்டர் எவ்வளவா இருக்கும்? பெரிமீட்டர் வந்து இந்த rθ ப்ளஸ் இங்கோர் r 2r. ஓகே. இதுதான் பெரிமீட்டர் ஆஃப் இந்த செக்டார். இதை செக்டார்னு சொல்கிறோம். ஃபுல்லாக இருந்தால் சர்க்கிள், ஹாஃபாக இருந்தால் செமி சர்க்கிள். ஒரு ஆங்கிள், ஒரு டீட்டாங்கிற ஒரு ஆங்கிள் கொடுத்து ஒரு பார்ட் மட்டும் அந்த சர்க்கிள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் செக்டார். ஆங்கிள் ஆஃப் செக்டார் என்னவா இருக்கும்? ஆங்கிள் ஆஃப் செக்டார் வந்து θ/360 டிகிரி × πr². சப்போஸ் இது இந்த θ வந்து 360 டிகிரியாக இருந்துச்சுன்னா வெறும் πr² வருமா? இங்கே ஆங்கிள் வந்து θ வந்து 360 டிகிரி. ஸோ டோட்டலாக πr² தான் இதோட ஏரியா. அதே மாதிரி செமி சர்க்கிளுக்கு 180 டிகிரி அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/2 × πr² வரும். அதே மாதிரி இது வந்து இந்த θ சப்போஸ் 30 டிகிரியாக இருந்துச்சுன்னா 30/360 1/12 வரும். இப்போ 1/12 πr² அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இப்போது அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட்டு ஓ, அந்த செக்டார் இருக்குது θ, இது r, இது r, இப்படி இருக்குதா? இதில் இப்படி இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம்னா இதுக்கு பேர் என்னன்னா கார்டு. கார்டுனா என்ன? கார்டு வந்து இஸ் அ லைன் செக்மெண்ட் டிவைட்ஸ் a circle into 2 segments.
இப்போ சப்போஸ் கார்டு வந்து 2 செக்மெண்ட்ஸாக பிரிக்குதுன்னா ஒன்று வந்து மைனர் செக்மெண்ட்டாக இருக்கும், இன்னொன்று மேஜர் செக்மெண்ட்டாக இருக்கும். இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது, இப்படி ஒரு கார்டு நம்ம வரைகிறோம் அப்படின்னா இது மைனர் செக்மெண்ட்டு, இது மேஜர் செக்மெண்ட். சப்போஸ் இருக்கிறதுலையே வந்து லாங்கஸ்ட் கார்டு வந்து என்னன்னா டயாமீட்டர். லாங்கஸ்ட் கார்டு ஆஃப் த சர்க்கிள் அது வந்து டயாமீட்டர். டயாமீட்டர் வந்து ஈக்குவல் செக்மெண்ட்ஸாக பிரிக்கும், ஏன்னா அது கரெக்டாக மிடில் இருக்கா. டயாமீட்டர் என்ன பண்ணுன்னா ஈக்குவல் செக்மெண்ட்ஸ், இது வந்து எக்ஸ்னா இதுவும் எக்ஸாக தான் இருக்கும், ஏரியா 2 ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி கார்டு இருக்குது, கார்டு வந்து இந்த மாதிரி இப்படி பிரிக்குது. இந்த மைனர் செக்மெண்ட்டோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஷேட் பண்ண போர்ஷன் வந்து மைனர் செக்மெண்ட், ஷேட் பண்ணாத போர்ஷன் வந்து மேஜர் செக்மெண்ட். இப்போ இந்த மைனர் செக்மெண்ட்டோட ஏரியா கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இந்த செக்டாரோட ஏரியா என்னன்னு பார்த்தோம். θ/360 டிகிரி இன்ட்டு πr². இதுதான் இந்த டோட்டல் இந்த செக்மெண்ட். இது ஏன்னு வச்சுப்போம், இது பின்னு வச்சுப்போம். இந்த OAB இந்த டோட்டலாக இருக்கிறது வந்து θ/360 இன்ட்டு πr² தான் அதோட ஏரியா. அது மைனஸ் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா மைனஸ் பண்ணால் போதுமா? இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன? 1/2 இன்ட்டு B இன்ட்டு H. BH ரெண்டுலேயுமே 6 தான், இன்ட்டு sin θ, நடுவில் என்ன ஆங்கிள் இருக்கோ. ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஷேடட் போர்ஷன் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு அப்படியே ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம். என்னன்னா ஈக்குவல் கார்ட்ஸ்னா ஈக்குவல் லென்த்னு அர்த்தம். ஈக்குவல் லென்த். ஓகே, ஈக்குவல் கார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் subtend equal angle at the center. அதாவது என்னன்னா அந்த ஒரு சர்க்கிளில் இங்கே ஒரு கார்டு இருக்கு, இதோட லென்த் வந்து டோட்டலாக எவ்வளோ எல்லுன்னு வச்சுப்போம். அதே லென்த் எல்ல இன்னொரு கார்டு இருக்கு, இங்கே சென்டர் O வருது. இந்த ஓவில் இந்த கார்டு வந்து என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதோ அதே ஆங்கிள் தான் இந்த கார்டும் மேக் பண்ணும். ஓகே, இதை வந்து இப்படி இன்னொன்று கன்வர்ஸாகவும் சொல்லலாம், திருப்பி சொல்லலாம். என்னன்னா 2 கார்டு இருக்கு, ஒரு சர்க்கிளில் 2 கார்டு இருக்கு, இந்த 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 2 கார்டு வந்து சென்டர் கூட மேக் பண்ணுற ஆங்கிள் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த 2 லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். இப்படி திருப்பி சொல்லலாம். ஓகே, மொத்தத்தில் இதுதான் மீனிங்கு. ஆங்கிள் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கார்டோட லென்த் ஈக்குவலாக இருக்கணும், இல்லை கார்டோட லென்த் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆங்கிள் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஒரு சர்க்கிள் இருக்கு, இன்னொரு சர்க்கிள், 2 சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். 2 சர்க்கிளில் இப்போது இங்கே ஒரு கார்டு இருக்குது, இந்த சர்க்கிளில் ஒரு கார்டு இருக்குது, இந்த சர்க்கிளில் ஒரு கார்டு இருக்குது. இந்த 2 கார்டு, இந்த கார்டு வந்து இந்த கார்டும் எல்லாம் இருந்து இந்த கார்டும் எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு சர்க்கிளோட ரேடியஸும் ஈக்குவலாக இருக்குது, ஆர் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது மேக் பண்ணுற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். θ ஈக்குவல் டு θ. அதாவது அந்த ஈக்குவல் சர்க்கிள், அந்த சர்க்கிளோட ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கணும், 2 சர்க்கிளோட ஏரியா ஈக்குவலாக இருக்கணும், 2 சர்க்கிளில் இருக்கிற ஒவ்வொரு கார்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்னா அந்த கார்டு வந்து சென்டரோட மேக் பண்ணுற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், 2 சர்க்கிள் இருக்குது, அதோட 2 சர்க்கிளோட ரேடியஸும் ஈக்குவல், 2 சர்க்கிளில் 2 கார்டு இருக்குது, அந்த 2 கார்டும் அந்த சர்க்கிளோட சென்டரில் மேக் பண்ணுற ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த 2 கார்டோட லென்த் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, 2 கார்டு இருக்குது, ஒரு சர்க்கிளில் 2 கார்டு இருக்குது, அந்த 2 கார்டும் ஈக்குவல் லென்த்தாக இருந்துச்சுன்னா அந்த கார்ட்லேருந்து கரெக்டாக பெர்பெண்டிகுலராக, அதாவது சென்டர்லேருந்து பெர்பெண்டிகுலராக அந்த கார்டுக்கு ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு கார்டை சென்டர்லேருந்து, சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சி அந்த கார்டோட மீட் பண்ணுறோம் அப்படின்னா
பெர்பெண்டிகுலர் இப்படி மீட் பண்ணுதுன்னா அந்த கார்டை வந்து சப்போஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா L/2 பிரிக்கும் அந்த சென்டர்லேருந்து போகிற லைனு. அந்த மாதிரி இப்போது இப்படி சென்டர்லேருந்து நம்ம வந்து ஒரு கார்டில் நம்ம வந்து லைன் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 கார்டுக்கும் லென்த் ஈக்குவலாக இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த 2 டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் டு த கார்டு, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் டு த கார்டு. அது எப்படி இருந்தாலும் சரி, சர்க்கிளில் அந்த கார்டு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த 2 கார்டோட லென்த்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். இப்போ சப்போஸ் இந்த 2 கார்டு பாருங்களேன் ஈக்குவலாக இருக்குது, பட் அது எங்கெங்கேயோ இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா அதே மாதிரி இங்கேயும் ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைகிறோம். இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸாக தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு விதமாக கன்வர்ஸாக எப்படி சொல்லலாம்னா சென்டர்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் 2 கார்டு இருக்குது. சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் 2 கார்டு இருக்குது அப்படின்னா அந்த 2 கார்டோட லென்த்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஓ. இங்கே ஒரு கார்டு இருக்குது, கார்டு AB. இந்த கார்டு வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள் கூட ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னா அதோட ஆங்கிள் 2θ இருந்தால் அதே கார்டு சர்க்கம்ஃபரன்ஸோட மேக் பண்ணும்போது அதோட ஆங்கிள் வந்து அதோட ஹாஃபாக இருக்கும். சென்டரோட என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதோ அதோட ஹாஃப் தான் இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் மேக் பண்ணும். சர்க்கம்ஃபரன்ஸில் எந்த இடமா இருந்தாலும் சரி எக்ஸப்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற மைனர் செக்மெண்ட்டு, ஆனால் மீதி இருக்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி அது வந்து ஹாஃப் ஆஃப் த ஆங்கிள் மேக் பை த கார்டு அட் த சென்டர். சென்டரில் என்ன கார்டு மேக் பண்ணும், என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதோ அதுக்கு ஹாஃப் தான் அது சர்க்கம்ஃபரன்ஸில் மேக் பண்ணும். இது எதனால் அப்படின்னா இதுக்கு ப்ரூஃப் என்னன்னா, இப்படி ஒரு கார்டு இருக்குது, இப்படி இருக்குன்னா இந்த சென்டர் வந்து ஓவா, இங்கேருந்து இதோட ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கலாம், இதோட ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கலாம், இதோட ரேடியஸ் ஆர். ஓகே, இப்போது எப்பயுமே வந்து 2 லென்த் வந்து ட்ரையாங்கிளில் 2 லென்த் ஈக்குவலாக இருந்தால் என்னன்னு சொன்னோம், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னு சொன்னோம். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா அந்த லென்த்துக்கு ஆப்போசிட் இருக்கிற ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆங்கிள் இது எக்ஸு, இந்த ஆருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆங்கிள் எக்ஸு. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பாருங்களேன், இந்த ஆருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆங்கிள் ஒய், இந்த ஆருக்கு ஆப்போசிட்டாக இருக்க ஆங்கிள் ஒய். ஸோ 2 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கா. இந்த இடத்துல இப்போது இதை மட்டும் இங்கே தனியாக எழுதுறேன். எக்ஸ் ஒய் ஒய் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து என்னவா இருக்கும், இது என்னவா இருக்கும், ஏன்னா இது 4 சைடு இருக்க பாலிகான் மாதிரி வருது. 4 சைடுனா 360 டிகிரி. அப்போ இந்த வேல்யூ என்னவா இருக்கும், 360 டிகிரி மைனஸ் 2 × x + y இருக்கும். இது 360 மைனஸ் 2 × x + y இருந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும், 2 × x + y இருக்கும். அப்போது இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், 2 × x + y. இது எப்படி இருக்கு, அப்படியே இந்த சென்டர் கூட இந்த கார்டு வந்து என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதோ அதுக்கு ஆஃப் தானே இந்த இடத்துல மேக் பண்ணுது. இங்கே 2 × x + y, இங்கே x + y. சர்க்கம்ஃபரன்ஸில் மேக் பண்ணுற ஆங்கிள் x + y. ஓகே, அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இது 5th ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒரு கார்டு இருக்குது, அந்த கார்டு வந்து சர்க்கம்ஃபரன்ஸோட ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுது. அதே ஆங்கிள் தான் மீதி அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் எந்த பாயிண்டில் மேக் பண்ணாலும் சேம் ஆங்கிள் தான் வரும். இது ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஒரு சர்க்கிள்குள்ளார ஒரு 4 சைட்ஸ் இருக்கிற குவாட்ரிலேட்டரல் வரைஞ்சிக்கலாம். இப்படி இந்த 4 சைட்ஸ் இருக்க குவாட்ரிலேட்டரல் வரைஞ்சோம்னா இந்த குவாட்ரிலேட்டரலோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸோட சம் எப்பயுமே 180 டிகிரியாக தான் இருக்கும். எப்படின்னா இந்த ஆங்கிள் ஏ, இது பி, இது சி, இது டி. A + C = 180 டிகிரி, அதே மாதிரி B + D = 180 டிகிரி. இந்த மாதிரி குவாட்ரிலேட்டரில் என்ன சொல்லுவோம்னா சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். ஓகே, இது ஒரு கான்செப்ட்.
இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, நாம் முன்னாடி பார்த்த மாதிரியே இப்படி ஒரு இந்த இது இருக்குது, கார்டு இருக்குது. கார்டு வந்து இந்த ஆப்போசிட்டில், அதாவது மேஜர் செக்மெண்ட்டில் ஒரு ஆங்கிள் மேக் பண்ணும் தீட்டா, மைனர் செக்மெண்ட்டில் ஒரு ஆங்கிள் மேக் பண்ணும். அந்த ஆங்கிள் என்ன, எக்ஸ்னா அந்த ஆங்கிள் என்ன. இப்போ நம்ம பார்த்தோம்ல, சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் மாதிரியே தானே இதுவும் வருது. ABCD சைக்ளிக் குவாட்ரிலேட்டரே தானே, ஏன்னா 4 சைட்ஸ் இருக்குது, 4மே அந்த சர்க்கிளோட எட்ஜஸ், அந்த கார்னர்ஸ் வந்து சர்க்கிளில் டச் பண்ணியிருக்கு. அப்போ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும், 180 டிகிரி மைனஸ் தீட்டா. அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் தீட்டாவா. இப்போ இந்த ஆங்கிள், அப்போ என்னன்னா இங்கே ஒரு இது இருக்கும், என்னன்னா ஆங்கிள்ஸ் இந்த மைனர் செக்மெண்ட் அண்ட் மேஜர் செக்மெண்ட் ஆர் சப்ளிமெண்ட்ரி. நம்ம சப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரியில் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் பார்த்துருக்கோம். சப்ளிமெண்ட்ரினா என்ன, 2 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் 180 டிகிரி வந்துச்சுன்னா சப்ளிமெண்ட்ரி, 2 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணி 90 டிகிரி வந்துச்சுன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இப்படி மிடில் பாயிண்ட் இருக்கு, அந்த சர்க்கிளில் டயாமீட்டர் வரைகிறோம், சென்டரை நோக்கி போகிற மாதிரி ஒரு டயாமீட்டர் வரைகிறோம். இந்த டயாமீட்டர் அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் மேக் பண்ணுற ஆங்கிள் ஆல்வேஸ் 90 டிகிரியாக இருக்கும். இது 90, இது 90. இதுக்கு இன்னொரு ப்ரூஃப் இருக்குது. சப்போஸ் இது இங்கே வந்தாலும் அதுவும் 90 தான் இருக்கும். இது ஏன்னா இப்போது இந்த ஆங்கிள் வந்து எப்பயுமே நாம் ஒரு செக்மெண்ட், ஒரு கார்டு வந்து சென்டர் கூட மேக் பண்ணுற ஆங்கிளோட பாதி தான் சர்க்கம்ஃபரன்ஸில் மேக் பண்ணணும்னு சொல்லுவோமா. அப்போது இந்த சென்டர் கூட இந்த கார்டு என்ன, டயாமீட்டருங்கிறது ஒரு கார்டு தான், லாங்கஸ்ட் கார்டு தான் டயாமீட்டர். இது என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது, சென்டரோட 180 டிகிரி. அப்போது அதிலோட பாதி தானே அந்த எட்ஜில் மேக் பண்ணும், சர்க்கம்ஃபரன்ஸில் மேக் பண்ணும். இது ஒரு ப்ரூஃபு. இன்னொன்று என்னென்னா, செமி சர்க்கிள், ஆங்கிள் ஆஃப் செமி சர்க்கிள்னு கேட்டால் அது ஆல்வேஸ் வந்து 90 டிகிரி தான். இப்படி ஒரு இது இருக்குது, இப்படி வரைஞ்சிக்கலாமா. வரைஞ்சிக்கிட்டோம்னா ரேடியஸ் ரேடியஸ் ரேடியஸ், நடுவில் சென்டர் ஓ, இது ஏ, இது பின்னு வச்சுக்கலாம், இது சி வச்சுப்போம். இப்போது ஓசி ஓஏ இது ரெண்டுமே ஈக்குவலா, அப்போது அந்த ரெண்டோட ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓசி ஓபி அது ரெண்டு ஈக்குவலா, அப்போ அது ரெண்டோட ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இப்போது 2x + 2y = 180 டிகிரி. அப்போ x + y என்ன, 90 டிகிரியா. அப்போ இந்த இடத்துல x + y தானே இருக்குது, அப்போது இது 90 டிகிரி. ஓகே, இதுவும் ஒரு ப்ரூஃப். அடுத்து டேஞ்சன்ட். டேஞ்சன்ட்டுங்கிறது ஒரு சர்க்கிளோட ஒரு பாயிண்டில் டச் பண்ணிட்டு போகிற லைன், ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் டச் பண்ணிட்டு போகிற லைன் தான் டேஞ்சன்ட்டு. இப்போது இது டேஞ்சன்ட்டா, இது டேஞ்சன்ட் கிடையாது, இதுதான் டேஞ்சன்ட். அதாவது ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் டச் பண்ணிட்டு போகிற லைன். இப்போது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் டச் பண்ணிட்டு போகிற லைன் தான் டேஞ்சன்ட்டு. இப்போ இந்த டேஞ்சன்ட்டில் சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இருந்து இந்த டேஞ்சன்ட்டுக்கு இந்த ரேடியஸ் தானே, இது ரேடியஸ் வந்து ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து எப்பயுமே 90 டிகிரியாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இந்த டேஞ்சன்ட்டை தவிர சென்டர்லேருந்து நாம் போனோம்னா அதோட வேல்யூ வந்து ரேடியஸ்க்கு மேலே வந்துடும், எக்ஸஸாக வந்துடும், எக்ஸ்ட்ராவாக வரும். இது பாருங்கள், ரேடியஸோட அதிகமாக வருது. ஆனால் டேஞ்சன்ட்டோட மேக் பண்ணும்போது மட்டும் அது ரேடியஸ் மட்டும் வரும். அப்போ ரேடியஸ் மட்டும் வரும்போது அதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும். அடுத்த கான்செப்ட் சீக்கண்ட். சீக்கண்ட்னா என்ன? சீக்கண்ட்னா நாம் கார்டு இருக்கா, கார்டு வந்து சர்க்கிள் உள்ளே தான் இருக்கும், சர்க்கிள் உள்ள ஒரு லைன் செக்மெண்ட்டு, அது வந்து சர்க்கிளை 2 செக்மெண்ட்ஸாக பிரிக்குது. இதுவே அந்த கார்டு வந்து சர்க்கிள் உள்ளே மட்டும் இல்லாமல் எக்ஸ்டெண்ட் ஆகி சர்க்கிளுக்கு வெளில வரைக்கும் போகுது, அதுதான் சீக்கண்ட்டு. இப்படி ஒரு சர்க்கிளுக்கு இப்படி ஒரு லைன் போச்சுன்னா இது சீக்கண்ட்டு.
இந்த லைனும் சீக்கண்ட், 2 லைன் சீக்கண்ட். இந்த மாதிரி ஒரு 2 லைன் இது வந்து டயாமீட்டர், லாங்கஸ்ட் கார்ட் ஆஃப் த சர்க்கிள். இந்த மாதிரி டயாமீட்டர்ல இருந்து 2 சீக்கண்ட் வந்து வெளியில போகுது, சர்க்கிளுக்கு வெளில போய் பீங்கிற பாயிண்டோட ஜாயின் ஆகுது. இப்படி ஜாயின் ஆச்சுன்னா ஜாயின் ஆகி இங்கே இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் ஆல்ஃபா அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 2 ஆல்ஃபா. இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இது சென்டர் ஆஃப் த சர்க்கிளா. இப்போ இந்த இடத்துல கார்டு வந்து என்னது ஆக்சுவலா இந்த சரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்க் வச்சுக்கலாம். இந்த ஆர்க் வந்து சென்டரோட மேக் பண்ற ஆங்கிள் தீட்டா. இதுவே இந்த ஆர்க் வந்து இதோட இந்த மாதிரி இந்த ஆர்க் வந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸோட மேக் பண்ற ஆங்கிள் தீட்டா பை 2 இருக்குமா, சென்டரோட தீட்டாவா இருக்குது. இதுவே இதே சேம் ஆர்க் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல மேக் பண்ற ஆங்கிள் தீட்டா பை 2 இருக்கும். இப்போ இந்த டயாமீட்டர் இந்த இடத்துல மேக் பண்ற ஆங்கிள் என்னவா இருக்கும், 90 டிகிரியா இருக்குமா. அதாவது அந்த லைன் வந்து 180 டிகிரி ஃபார்ம் பண்ணும், டயாமீட்டர் வந்து 180 டிகிரி ஃபார்ம் பண்ணும். அது ஆனால் அதோட அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல டச் ஆகும்போது அதுக்கு half ஆஃப் 90 டிகிரி தானே ஃபார்ம் பண்ணும். அப்போது இந்த இடத்துல இது 90 டிகிரினா இது எவ்வளவா இருக்கும், இதுவும் 90 டிகிரி தான், ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், இதுவும் 90 டிகிரி தான். இப்போது இந்த பி இது ஏன்னு வச்சுப்போம், இதை பின்னு வச்சுப்போம், இதை சின்னு வச்சுப்போம். இந்த பிஏபி இது ஒரு ட்ரையாங்கிளா, இதை 3 சைட்ஸையும் 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணுமா. இப்போ 90 ப்ளஸ் தீட்டா பை 2 ப்ளஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது இது 90 டிகிரியா, தீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு ஃபார்ம் ஆகுமா. எல்லா சைட்ஸும் 2 மல்டிப்ளை பண்ணோம்னா இப்போ தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், 180 டிகிரி மைனஸ் 2 ஆல்ஃபா. இங்கே இன்னொரு இது இருக்குது, இது என்னன்னா எக்ஸ்டர்னல் சீக்கண்ட் ஆங்கிள் தியரம். ஆக்சுவலாக இதுதான் எக்ஸ்டர்னல் ஆங்கிள் சீக்கண்ட் ஆங்கிள் தியரம். இதுவும் அந்த தியரம் பேஸ் பண்ணி தான் இதை நம்ம பார்த்தோம். இது ஆனால் வந்து இது ஸ்ட்ரெயிட் லைனு, அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் ஆங்கிள் வருது, 180 டிகிரி வந்துச்சு. சப்போஸ் 180 டிகிரி வராமல் வேற ஏதாவது ஆங்கிள் வருது, சப்போஸ் இப்போ இங்கே ஒரு கார்டு இருக்குது, அந்த கார்டு வந்து 180 டிகிரி ஃபார்ம் பண்ணாமல் இப்படி ஒரு பைன்னு ஒரு ஆங்கிள், இது ஒரு பைன்னு ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்படின்னா என்ன வரும், பைங்கிற ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணி இப்படி சீக்கண்ட்டு கொண்டு போய் கடைசியாக ஒரு பாயிண்டில் டச் ஆகுது. இதோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இப்போது இது பி, இது ஏ, பி, சி, டி இப்படி இருக்குது. இந்த ஏவியும் சியும் கனெக்ட் பண்ணலாம், ஏவியும் சியும் கனெக்ட் பண்ணலாம். இந்த சிடி சென்டரோட பை ஆங்கிள் மேக் பண்ணுது, அதே சிடி சர்க்கம்ஃபரன்ஸில் என்னவா மேக் பண்ணோம், அதோட ஹாஃப் ஆஃப் தானே மேக் பண்ணோம், பை பை 2 தான் மேக் பண்ணோம், பை பை 2 மேக் பண்ணோம். இப்போது அடுத்து இந்த கார்டு ஏபி சென்டர் ஆஃப் த சர்க்கிளோட தீட்டா மேக் பண்ணுது. ஓகே, அப்போது இங்கே இந்த சிங்கிறது எங்க சர்க்கம்ஃபரன்ஸா, அப்போ அதோட தீட்டா பை 2 தானே மேக் பண்ணோம். அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸ் தானே வேணும். இங்கே இது பை பை 2னா இதோட வேல்யூ என்னவா இருக்கும், 180 மைனஸ் பை பை 2 இருக்கும், பை பை 2. இப்போது ட்ரையாங்கிள் ஏபிசி இதோட ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணுமா. 180 மைனஸ் பை பை 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் தீட்டா பை 2. இப்போது இது கேன்சல் ஆயிருமா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 2 மைனஸ் தீட்டா பை 2. இப்போ half ஆஃப் பை மைனஸ் தீட்டா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் பை மைனஸ் தீட்டா. இதை இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி எக்ஸ்டீரியராக வர ஆங்கிள் அது என்ன ஈக்குவலாக இருக்குன்னா half ஆஃப் ஃபார் ஆங்கிள் மைனஸ் நியர் ஆங்கிள். ஃபார் ஆங்கிள்ங்கிறது பை, நியர் ஆங்கிள்ங்கிறது தீட்டா. ஓகே,
half of pi minus theta. நெக்ஸ்ட்டு இப்படி 2 டேஞ்சன்ஸ் இருக்குது. டேஞ்சன்ஸ்னால என்னன்னு பார்த்தோம், சர்க்கிளில் ஒரு பாயிண்டில் மட்டும் டச் பண்ணிட்டு போகிறது தான் டேஞ்சன்ட்டு. இது ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போது இப்படி ஒரு டேஞ்சன்ட் இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து, இந்த மீட் பண்ணுற பாயிண்ட்லேருந்து டேஞ்சன்ட் இங்கே பின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பிஏ பிபி எப்பயுமே பிஏ ஈக்குவல் டு பிபியாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குது, அதில் இப்படி ஏபி, இது ஓ, இந்த ஓஏ ஈக்குவல் டு ஓபியாக இருக்கும். இந்த டேஞ்சன்ட் எப்படி இருந்தாலும் சரி, இப்படி வந்துச்சுனாலும் இந்த ஓஏ இது பி, ஸோ ஓஏ ஈக்குவல் டு ஓபி அந்த மாதிரி வரும். இப்போது இன்னொன்று இருக்குது, இந்த டேஞ்சன்ஸு சென்டர் பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணோம்னா இது வந்து ரேடியஸ் வந்து டேஞ்சன்ட்டோட மேக் பண்ணுற ஆங்கிள் 90 டிகிரி. ஓகே, இந்த ஓபி இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இந்த பிஏ ஈக்குவல் டு பிபின்னு நம்ம சொன்னோமா, பிஏ ஈக்குவல் டு பிபி. அப்புறம் இந்த பிஓ வந்து 2 ட்ரையாங்கிளுக்கும் ஈக்குவல், அதாவது ஓஏபி அப்புறம் ஓபிபி, இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்க்ருவெண்ட்டாக இருக்கும். கான்க்ருவெண்ட்னா நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தோம்ல. கான்க்ருவெண்ட்னா 2 ட்ரையாங்கிளோட ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அப்படின்னா தான் அது கான்க்ருவெண்ட். இந்த இடத்துல ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா, பிஏ ஈக்குவல் டு பிபி, பிஓங்கிறது 2 ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்குது, ஓஏ ஈக்குவல் டு ஓபி, அப்போ இது கான்க்ருவெண்ட். கான்க்ருவெண்ட்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலா, அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், இது டீட்டானா இதுவும் டீட்டாவாக இருக்கும், இது 90 மைனஸ் டீட்டானா இதுவும் 90 மைனஸ் டீட்டாவாக இருக்கும். இப்போது இந்த ஆங்கிள், இந்த பிங்கிற ஆங்கிளை இந்த பிஓங்கிறது ஈக்குவலாக பிரிக்குதா, ஈக்குவலாக பிரிச்சா அதுக்கு என்ன நம்ம சொல்லியிருக்கோம், ஆங்கிள் பைசெக்டர்னு சொல்லியிருக்கோமா. இப்போ பிஓங்கிறது இந்த இடத்துல ஆங்கிள் பைசெக்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு முன்னாடி பார்த்த அதே கான்செப்டை வச்சு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகலாம். இது 2 டேஞ்சன்ஸு, இங்கே இது பி, இந்த இடத்துல சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஓ, 90 டிகிரி 90 டிகிரி இப்படி வந்துருச்சா. இப்போ இந்த இடத்துல இது நாம் என்ன பார்த்துருக்கோம், இது டீட்டா இது டீட்டானா இது 90 மைனஸ் டீட்டா, இது 90 மைனஸ் டீட்டான்னு பார்த்தோமா. எப்பயுமே இந்த ஏபியை ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் நம்ம வரைஞ்சோம்னா அது கார்டாக இருக்கும். அதை நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த கார்ட்லேருந்து சென்டர் கூட நம்ம லைன் வரையும் போது என்ன வருது, 180 மைனஸ் 2 டீட்டான்னு வருதா. அப்போது இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் என்னவாக இருக்கும், அதுக்கு ஹாஃபாக இருக்கும். அப்போது 90 மைனஸ் டீட்டாவாக இருக்கும். சென்டரில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆஃபாக இருக்கும் 90 மைனஸ் டீட்டா. அப்புறம் இந்த இடத்துல இப்படி ஒரு லைன் வரைஞ்சோம்னா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், இந்த ஆங்கிள், அதாவது இதுக்கு நம்ம ஒரு வச்சுக்கலாம், சீன் வச்சுப்போம். அதாவது ஆங்கிள் ஏசிபி என்னவாக இருக்கும், இது டின்னு வச்சுப்போம். இந்த ஆங்கிள் ஏசிபி ப்ளஸ் ஆங்கிள் ஏடிபி ஈக்குவல் டு 180 டிகிரியாக தானே இருக்கும். ஏன்னா அது ரெண்டும் ஆட் பண்ணால் சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். அது ஒன்றுக்கு ஒன்று சப்ளிமெண்ட்ரி நம்ம பார்த்துருக்கோமா. ஏன் இந்த ஏசிடிபி வந்து சைக்ளிக் குவாட்ரிலேட்டர்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸை சம் பண்ணால் 180 டிகிரி வரணும். அப்போது ஏசிபி வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 90 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு 180. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், 90 ப்ளஸ் டீட்டாவாக இருக்கும். அப்போது ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு 90 ப்ளஸ் டீட்டா. அது இன்னொரு இது இருக்குது, இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னென்னா இப்படி நாம் ஒரு லைன் வரைகிறோம். இதை வந்து என்னன்னு சொல்லலாம், இஎஃப்னு சொல்லுவோம். இப்போது இந்த இஎஃப், இசி, இஏ இது ரெண்டு எப்படி இருக்குது, சர்க்கிளோட ஒரே ஒரு பாயிண்டில் தானே டச் பண்ணுது. ஏங்கிற பாயிண்ட் மட்டும்தான் இந்த இஏல டச் பண்ணுது. இசி சிங்கிற பாயிண்டில் மட்டும் தான் டச் பண்ணுது. அப்போ இஏ, இசி, எஃப்பி, எஃப்சி இது எல்லாமே டேஞ்சன்ஸ் வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆச்சுன்னா அதோட லென்த் வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னோன்னா, அதே மாதிரி இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது இஏ ஈக்குவல் டு இசி, அதுக்கப்புறம் எஃப்சி இஸ் ஈக்குவல் டு எஃப்பி. ஓகே,
இப்போ இந்த இடத்துல இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 90 டிகிரியா இருக்குமா? இது எப்படி 90 டிகிரி? ஏன்னா இந்த சிஇஎஃப்ங்கிறது டேஞ்சன்ட்டு. டேஞ்சன்ட் வந்து இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இருந்து ரேடியஸ் இங்கே வருது, ஆர் ஆர் ஆர். ரேடியஸ் கனெக்ட் ஆகும்போது அது பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. இப்போ இசிஏஓ இது வந்து என்னவா இருக்குது? ஒரு குவாட்ரிலேட்டர் மாதிரி இருக்கா? அந்த குவாட்ரிலேட்டரில் இந்த சைடு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரியாக இருக்கா? அப்போ இந்த சைடும் 180 டிகிரியாக தானே இருக்கணும். அப்போ இதோட ஆங்கிள் என்னவா இருக்கணும்? இது 90 + தீட்டாவாக இருக்கணும், இதுவும் 90 + தீட்டாவாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல இந்த இஎஃப் வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிளோட இப்படி கன்வர்ஜ் ஆகுது, சப்டெண்ட் ஆகுது. அப்போது இந்த இஓஎஃபோட வேல்யூ என்ன? ஆங்கிள் ஆஃப் இஓஎஃப் இது என்னவா இருக்கும்? இருக்கும்னு இப்போ பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏஓஇ ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் இஓசி இப்படி எழுதலாமா? எப்படி எழுதலாம்? ஏன்னா இஓ வந்து 2 ட்ரையாங்கிள்லையும் சேம். அதே மாதிரி ஓஏஓசி இது ரெண்டுமே வந்து ரேடியஸு. நடுவில் ஒரு லைன் வந்து காமனாக இருக்குது. அப்புறம் இசிஇஏ அதுவும் ஈக்குவலாக இருக்குது. 3 சைட்ஸ் ஈக்குவல். அப்போது அது கான்க்ருவண்ட்டாக இருந்துச்சுன்னா, இப்போது இது ஓஏஇ, இது சிஓஇன்னு வச்சோம், சிஓஇ. ஓகே, அப்போ கான்க்ருவண்ட்டு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல சிஓஎஃப் கான்க்ருவன்ட் டு ட்ரையாங்கிள் எஃப்ஓபி, அதாவது பிஓஎஃப்னு வச்சுக்கலாம். பிஓஎஃப் கான்க்ருவன்ட்டு. இப்படி கான்க்ருவண்ட்டாக இருந்தாலே இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் 4 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். எக்ஸு 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 எக்ஸு. இப்போ இது 4 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 4x = 180 - 2θ. அப்போது 2x = என்னவாக இருக்கும்? 90 - θவாக இருக்கும். அதாவது ஆங்கிள் இஓஎஃப் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் ஆங்கிள் ஏஓபி. இதை தான் ப்ரூஃப் பண்ண வந்தோம் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளில் சுற்றி குவாட்ரிலேட்டர் இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தோம்? ஒரு குவாட்ரிலேட்டர் வந்து சர்க்கிள் உள்ளே இருந்துச்சுன்னா பார்த்தோம். இப்போ சர்க்கிளை சுற்றி அந்த சர்க்கிளோட லைன்ஸை டச் பண்ணிட்டு போகிற மாதிரி குவாட்ரிலேட்டர் போடுறோம். அந்த சர்க்கிளை டச் பண்ணிட்டு போகிற மாதிரி. அது அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லை, 4 டேஞ்சன்ஸும் ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகிக்குது, அந்த மாதிரி மீனிங்கு. இப்படி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இது ஏ, இது பி, இது சி, இது டி இப்படி வச்சுக்கலாமா? இப்படி வந்துச்சுன்னா இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டினா, ஏபி + சிடி ஈக்குவல் டு பிசி + ஏடி. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. என்னன்னா ஆப்போசிட் சைட்ஸோட சம் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது எப்படி இது வந்துச்சு? இப்போ இது எக்ஸாக இருந்தால் இதுவும் எக்ஸாக இருக்குமா? இது ஒய்யா இருந்தால் இதுவும் ஒய்யா இருக்கும். இது இசட்டாக இருந்தால் இதுவும் இசட்டாக இருக்கும். இது ஏவாக இருந்தால் இதுவும் ஏவாக இருக்கும். இந்த இடத்துல ஏபி + சிடி என்ன வரும்? ஏபி + சிடி x + y + z + a வருதா? அதே மாதிரி பிசி + ஏடி என்ன வருது? a + z + x + y. ஸோ இது 2 ஈக்குவல் தானே? இதை வச்சு தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துச்சு. நெக்ஸ்ட் கான்செப்ட் அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம்னா, இப்போ ஒரு சர்க்கிளில் நம்ம டேஞ்சன்ட் என்னன்னு பார்த்துருக்கோம். ஒரு சர்க்கிளோட ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் டச் பண்ணிட்டு போச்சுன்னா அதுதான் டேஞ்சன்ட்டு, சிங்கிள் பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு போகிற டேஞ்சன்ட் வச்சுக்கலாம். போகிற ஸ்ட்ரெயிட் லைன் தான் டேஞ்சன்ட். ஓகே, இப்போ மிட் பாயிண்ட் இருக்குது. இந்த சர்க்கிளில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிள் வந்து கரெக்டாக அந்த டேஞ்சன்ட்டை டச் பண்ணுற மாதிரியே இருக்குது. டேஞ்சன்ட்டில் அது மீட் பண்ணுது. ஓகே, இது சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஓ. இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் தீட்டா இருக்குல்ல, இது ஈக்குவல் டு இந்த ஆங்கிள், இதுவும் தீட்டாவாக இருக்கும். இது தீட்டா வந்தால் இதுவும் தீட்டாவாக இருக்கும். இது சப்போஸ் ஆல்ஃபாவாக இருந்தால் இதுவும் ஆல்ஃபாவாக இருக்கும். இதுக்கு என்ன ப்ரூஃப்னா, இப்போ சென்டர் ஓன்னு பார்த்தோமா, இப்போ இது தீட்டானா இந்த பாயிண்ட்ஸை இது ஏ பி சி இப்படி வச்சுப்போம். இது ஏ பி சி இப்படி டச் ஆச்சுன்னா அதாவது இந்த கார்டு பிசி
ஏவோட மேக் பண்ணுற ஆங்கிள் தீட்டானா இந்த சென்டரோட மேக் பண்ணுற ஆங்கிள் அப்படியே 2 தீட்டாவாக இருக்குமா, அதோட டபுளில் இருக்குமா? எப்படி? ஏன்னா சென்டரில் மேக் பண்ணுற ஆங்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் மேக் பண்ணுற ஆங்கிள் ஆஃபாக இருக்கணும். அதுதான் இங்கே வந்திருக்கு. இப்போ ட்ரையாங்கிள் ஓபிசி அதோட ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணுமா? ஒரு ஆங்கிள் வந்து 2 தீட்டா. அப்போ மீதி இருக்கிற 2 ஆங்கிளோட டோட்டல் என்னவா இருக்கும்? 180 மைனஸ் 2 தீட்டாவாக இருக்குமா? இந்த ரெண்டு லைனும் வந்து ஈக்குவல். ஏன்? அது ரெண்டுமே ரேடியஸ், சர்க்கிளோட ரேடியஸ். அப்படின்னா அந்த 2 ஆங்கிளும் பாதி பாதியாக பிரிஞ்சிருக்கும். இது 90 மைனஸ் தீட்டா, இது 90 மைனஸ் தீட்டான்னு பிரிஞ்சிருக்கும். அப்போ தான் 2 ஆட் பண்ணால் 180 மைனஸ் 2 தீட்டா. இப்போ இந்த இடத்துல சென்டர்லேருந்து, அதாவது ரேடியஸ் வந்து இந்த டேஞ்சண்ட்டை மேக் பண்ணுற ஆங்கிள் என்னவா இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். இது 90 டிகிரினா இது 90 மைனஸ் தீட்டானா இது என்னவா இருக்கும்? இது தீட்டாவாக தானே இருக்கணும். அப்போ தான் 90 மைனஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி வரணும். அப்போ இந்த தீட்டாவும் இந்த தீட்டாவும் ஈக்குவல். அதாவது ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிசி, இது வந்து ஈன்னு வச்சுப்போம், ஆங்கிள் பிசிஇ. ஓகே ஓகே இதுதான் அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். நெக்ஸ்ட் கான்செப்ட். இப்போ ஒரு சர்க்கிளில் 2 சீக்கண்ட் வெளியில் ஒரு பாயிண்டில் டச் ஆகுது. அப்போது இது ஏ, இது பின்னு வச்சுப்போம். இது ஏ, இது சி, இது டி. இப்படி இருந்துச்சுன்னா இதோட ஃபார்முலா என்ன வரும்னா PA இன்டூ PB ஈக்குவல் டு PC இன்டூ PD. இது எப்படி வரும்னு பார்ப்போம். இதில் பார்க்கலாம். இது ரெண்டையும் ஒரு லைன். இந்த ஏசி அண்ட் பிடி ஆர் கார்ட்ஸ். ஏசிபிடி அப்புறம் ஏபி சிடி இது எல்லாமே கார்ட்ஸ். இது சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சுப்போம். இந்த ஆங்கிள் ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் பீட்டா. இப்போ ஏபிசிடி என்னது? சைக்ளிக் குவாட்ரிலேட்டரலா? சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல்னா ஒரு சர்க்கிள்குள்ளார ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்கணும். அந்த குவாட்ரிலேட்டரலோட கார்னர்ஸ் வந்து சர்க்கிளை டச் பண்ணி இருக்கணும். ஆப்போசிட் சைடு ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் 180 டிகிரியாக இருக்கணும். அதாவது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 180 மைனஸ் ஆல்ஃபாவா? இது 180 மைனஸ் ஆல்ஃபானா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆல்ஃபாவாக இருக்கணுமா? ஏன்னா அது 2 ஆட் பண்ண 180 மைனஸ் ஆல்ஃபான்னு வரணுமா? இது பீட்டானா இது 180 மைனஸ் பீட்டா, அப்போ இது பீட்டாவாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இதை வச்சு பார்க்கும்போது ட்ரையாங்கிள் பிஏசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிடிபி. ஏன்? பியோட ஆங்கிள் தீட்டா, ஏயோட ஆங்கிள் ஆல்ஃபா, சியோட ஆங்கிள் பீட்டா. அதே மாதிரி பியோட ஆங்கிள் தீட்டா, டியோட ஆங்கிள் ஆல்ஃபா, பியோட ஆங்கிள் பீட்டா. ஸோ இது ரெண்டும் சிமிலருங்கும் போது நம்ம எப்படி எழுதலாம்? பிஏ டிவைடட் பை பிடி ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை பிபி. இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா PA இன்டூ பிபி ஈக்குவல் டு பிசி இன்டூ பிடி. ஓகே, இது வந்துருமா? இந்த ஃபார்முலா ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ ரெண்டு சீக்வன்ஸ், இந்த 2 சீக்வன்ஸ் இன்டர்செக்ட் ஆகுது ஒரு பாயிண்ட்ல. அந்த பாயிண்ட் வந்து அவுட் சைட் த சர்க்கிள் இருக்கு. ஒருவேளை அந்த 2 சீக்வன்ஸ் இன்டர்செக்ட் ஆகுறது இன்சைட் த சர்க்கிளே இன்டர்செக்ட் ஆச்சுன்னா, இப்படி இன்சைட் த சர்க்கிளே இன்டர்செக்ட் ஆகுது. ஏ பி சி டி இது வந்து பிங்கிற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. இப்படின்னா என்ன பண்ணுன்னா PA இன்டூ பிபி ஈக்குவல் டு பிசி இன்டூ பிடி. இது எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்? ஆக்சுவலாக இந்த இடத்துல இது சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஓ. ஓகே, இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுருவோம். அதே மாதிரி சிமிலர் ட்ரையாங்கிள் வச்சு தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஆனால் இது கொஞ்சம் வேறு மாதிரி. இது தீட்டா, இது தீட்டாவாக இருக்குமா? ஏன்? அல்டர்னேட், அதாவது வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸுங்கிறதுனால அது ஈக்குவல். இப்போது டிபிங்கிற ஆர்க்கு ஏ கூட என்ன ஆங்கிள் மேக் பண்ணும்? ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம், அஸ்யூம் பண்ணிக்கலாம்.
அப்போ சேம் டிபி சி கூட என்ன ஆங்கிள் மேக் பண்ணும்? சி தானே மேக் பண்ணுது. டிபிங்கிற ஆர்க்கு ஏ கூட ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் மேக் பண்ணுது, சி கூட சேம் ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் மேக் பண்ணுது. ஏசி டி கூட பீட்டாங்கிற ஆங்கிள் மேக் பண்ணும், அதே ஏசி பி கூட பீட்டாங்கிற ஆங்கிள் மேக் பண்ணும். ஸோ அது எங்கே அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் எந்த இடத்துல மேக் பண்ணாலும் அது ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு ஆர்க்கோ இல்லை ஒரு கார்டோ சர்க்கம்ஃபரன்ஸில் எந்த பாயிண்ட்ல மேக் பண்ணாலும் ஆங்கிள் மேக் பண்ணாலும் அது ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இது எந்தெந்த ட்ரையாங்கிள் சிமிலர்? பி ஏ டி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பி சி பி. ஓகே, இது தீட்டா, இது ஆல்ஃபா, இது பீட்டா, இது தீட்டா, இது ஆல்ஃபா, இது பீட்டா. இப்போ இந்த இடத்துல பிஏ பை பிசி ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை பிபி. ஓகே, இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா பிஏ இன்டூ பிபி ஈக்குவல் டு பிசி இன்டூ பிடி வந்துருமா? ஸோ இந்த ஃபார்முலா ப்ரூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு டேஞ்சன்ட் இருக்கு. ஒரு டேஞ்சன்ட்டு சர்க்கிளில் ஒரு பாயிண்டில் டச் ஆகிட்டு போகுது. அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சின்னு வச்சுப்போம், இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுப்போம். இந்த டேஞ்சன்ட்லேருந்து ஒரு சீக்கண்ட்டு ட்ரையாங்கிளுக்கு உள்ளே போகுது. இந்த பாயிண்ட்டை ஏன்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கலாம். இதுக்கு என்ன வேல்யூ இருக்கணும்னா பிசி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு பிஏ இன்டூ பிபி இப்படி இருக்கணும். இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? ஆக்சுவலாக இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பிங்கிற ஆங்கிள் தீட்டான்னு வச்சுப்போம், இந்த பிங்கிற ஆங்கிளுக்கு ஆல்ஃபான்னு வச்சுப்போம். இது ஆல்ஃபானா இதுவும் ஆல்ஃபாவா இருக்குமா? இது பீட்டானா இதுவும் பீட்டாவா இருக்குமா? அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் படி. ஓகே, இப்போ இது என்னவா இருக்கும்? 180 மைனஸ் பீட்டாவா இருக்கும். ஓகே, இந்த இடத்துல பிசி இப்போ ட்ரையாங்கிள் பிசிபி, ட்ரையாங்கிள் பிசிபி இது வந்து இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? இந்த சியோட ஆங்கிள் இது பீட்டானா இது 180 மைனஸ் பீட்டாவா இருக்கணுமா? இந்த டோட்டல் ஆங்கிள் 180 மைனஸ் பீட்டாவா இருக்கணும். பிசிபி, பியோட ஆங்கிள் தீட்டா, சியோட ஆங்கிள் 180 மைனஸ் பீட்டா, பியோட ஆங்கிள் ஆல்ஃபா. சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிஏசி, பிஏசி வருமா? பிஏசி இது தீட்டா, இது 180 மைனஸ் பீட்டா, சிங்கிறதுக்கு ஆல்ஃபா. அப்போ இந்த இடத்துல பிசி டிவைடட் பை பிஏ, பிசி பை பிஏ ஈக்குவல் டு பிபி டிவைடட் பை பிசி. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஏ இன்டூ பிபின்னு வருமா? இந்த ஃபார்முலா ப்ரூவ் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட்னா காமன் டேஞ்சன்ஸ். அதாவது ரெண்டு சர்க்கிளுக்கு ஒரே காமன் டேஞ்சன்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் காமன் டேஞ்சன்ஸ். இப்போ ரெண்டு சர்க்கிள் இருக்கு, ஒரே லைன் ரெண்டு சர்க்கிள்லையும் ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு போச்சுன்னா அது காமன் டேஞ்சன்ட். இந்த மாதிரி இப்படி வந்துச்சுன்னா இது டைரக்ட் காமன் டேஞ்சன்ட், இப்படி போச்சுன்னா அது டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட். இப்போ ரெண்டு சர்க்கிள் இருக்கு, ரெண்டு சர்க்கிள்ல எத்தனை காமன் டேஞ்சன்ஸ் இருக்கணும்? இப்போ மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் இதுல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல 1 2 3 4 காமன் டேஞ்சன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கேஸ்க்கு சப்போஸ் ரெண்டு சர்க்கிளும் ஒன்னோட ஒன்று டச் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா இங்கே மேலே ஒரு டைரக்ட் காமன் டேஞ்சன்ட், கீழே ஒரு டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் டச் பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி இங்கே ஒரே ஒரு டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட். மற்றபடி இது ரெண்டு சர்க்கிள் வந்து இப்படி ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகி இப்படி வருது. அப்போ என்ன ஆகும்னா 1 2 ரெண்டு காமன் டேஞ்சன்ஸ் தான் இருக்கும், டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட் கிடையாது இந்த இடத்துல. ஓகே ஓகே அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று, இப்படி ஒரு சர்க்கிளுக்கு உள்ள ஒரு சர்க்கிள் இப்படி இருக்குதுன்னா ஒரே ஒரு டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு காமன் டேஞ்சன்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல இப்போ காமன் டேஞ்சன்ஸ்ல நம்ம என்னன்னு பார்த்தோம்? டைரக்ட் பார்த்துருக்கோம் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ்.
ஓகே, டைரக்ட் காமன் டேன்ஜென்ட், டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேன்ஜென்ட். இப்போ ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். டைரக்ட் காமன் டேன்ஜென்ட். இப்படி போகுது. இதுதான் டைரக்ட் காமன் டேன்ஜென்ட். லென்த் ஆஃப் டைரக்ட் காமன் டேன்ஜென்ட் என்னன்னு கேட்பாங்க. அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நடுவில் இருக்கிற லென்த்து. இந்த லென்த்தை வந்து என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம்னா இது எல்னே வச்சுப்போம். எல்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் இது இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் O1, இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் O2. இந்த ரெண்டு சர்க்கிள்ஸ்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் டின்னு வச்சுப்போம். டி. ஓகே, இப்போ இந்த பாயிண்டோட சென்டர்லேருந்து ரேடியஸ் போகுமா? ரேடியஸ், இந்த ரேடியஸ் R1 வச்சுப்போம், இந்த ரேடியஸ் R2ன்னு வச்சுக்கலாம். இல்லை பெரிய ரேடியஸை வந்து R2ன்னு வச்சுப்போம், சின்ன ரேடியஸை R1 வச்சுக்கலாம். ஓகே, இப்போது ரேடியஸ் வந்து நம்ம டேன்ஜென்ட்டில் மீட் பண்ணுற ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல இதுக்கு ஃபார்முலா எப்படி வரும்னா L is equal to √d squared minus R2 minus R1 whole squared. இதுதான் டைரக்ட் காமன் டேன்ஜென்ட்டோட ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். ஓகே, இப்படி ஒரு லைன். இப்போ நம்ம இந்த டாட்டட் லைன்ஸ் இருக்குல்ல, இது வந்து parallel to டைரக்ட் காமன் டேன்ஜென்ட். அதுவும் இதுவும் அதே மாதிரி ஈக்குவல். இதுவும் எல்லாம் இருக்கும். பேரலாக இருக்கிறதுனால எல்லாம் இருக்கும். ஏன்னா பெர்பெண்டிகுலர் இப்படி பேரலாக இருக்கும்போது எல்லாம் தான் இருக்கும். இப்போ இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? R2 மைனஸ் R1 இருக்குமா? இப்போ இதை பித்தகரஸ் தியரம் படி நம்ம எடுக்கலாமா? இது 90 டிகிரி. பித்தகரஸ் தியரம் படி கொண்டு வந்தோம்னா நம்ம வந்து L கண்டுபிடிச்சிடலாம். Lங்கிறது வந்து அட்ஜசன்ட், Dங்கிறது ஹைபாட்டன்யூஸ், R2 மைனஸ் R1ங்கிறது ஆப்போசிட். அப்போ L is equal to √d squared minus R2 minus R1 the whole squared. ஓகே, இதுதான் டைரக்ட் காமன் டேன்ஜென்ட்டோட ஃபார்முலா. ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேன்ஜென்ட். ஓகே, இப்படி வருது. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் அந்த டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேன்ஜென்ட்டோட லென்த்து. இது சென்டர் ஆஃப் த சர்க்கிள்ஸ். இது O2, இது O1. இந்த ரேடியஸ் R2ன்னு வச்சுக்கலாம், இந்த ரேடியஸ் R1ன்னு வச்சுப்போம். இது ரெண்டும் 90 டிகிரியில் மேக் பண்ணும். O1 to O2 டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சென்டர்ஸ். ஓகே, இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா L is equal to √d squared minus R2 plus R1 whole squared. இது எப்படி, இதோட ஃபார்முலா எப்படின்னு பார்ப்போம். இந்த O2லிருந்து இந்த இந்த லென்த் இருக்குல்ல, டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேன்ஜென்ட்டுக்கு பேரலாக போகிற மாதிரி ஒரு லைனு, ஒரு டாட்டட் லைன் போடுவோம். அது வந்து டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேன்ஜென்ட்டுக்கு பேரலாக போகும். அதையும் இதையும் ஜாயின் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது என்ன லென்த்தாக இருக்கும்? R1 இருக்கும். அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த பாயிண்ட் நான் இங்கே வைக்கிறேன்ல, இதுலேருந்து இந்த இடம் வரைக்கும் R1. இப்போது இது வந்து 90 டிகிரியா? இது 90 டிகிரி. ஹைபாட்டன்யூஸ் சைடு வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ், அட்ஜசன்ட் சைடு வந்து லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேன்ஜென்ட், ஆப்போசிட் சைடு R2 + R1 அந்த ரேடியஸ் கிடச்சிருச்சு. இப்போ இதை வச்சு போட்டுடலாமா? இப்போது d squared ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர்ட் L squared ப்ளஸ் R1 plus R2 whole squared. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா L squared is equal to d squared minus இப்படி வருமா? இது வந்து ஸ்கொயரோட இதை ரூட் எடுத்தோம்னா இது வருமா? இப்போ சப்போஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் வந்து சப்போஸ் d is equal to R1 plus R2ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுனா என்ன மீனிங்? ரெண்டு சர்க்கிள்ஸும் ஒன்னோட ஒன்று டச் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ தான் சென்டர்ஸோட லென்த் வந்து ரேடியஸோட அடிஷனாக இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த டைரக்ட் காமன் டேன்ஜென்ட்டோட லென்த் என்னவா இருக்கும்? டிக்கு பதிலாக R1 + R2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா
L is equal to R1 plus R2 whole squared. இப்போ R1 square plus R2 square plus 2R1 R2. அதே மாதிரி இந்த சைடு minus R2 square plus minus R1 square plus 2R1 R2 வரும். இது எல்லாமே ரூட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகும். root of L is equal to root of 4R1 R2. இப்போ L is equal to 2 root R1 R2. இது length of direct common tangent if the circles ரெண்டு சர்க்கிளும் touch each other externally. அப்படி வந்துச்சுன்னா இதுதான் ஃபார்முலா. டைரக்டாக இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிடலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த மாதிரி ரெண்டு சர்க்கிள்ஸும் டச் ஈச் அதர் எக்ஸ்டர்னலி அப்படின்னு வந்துச்சுன்னா D is equal to R1 plus R2 வருமா? இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். L is equal to 0 ஆயிரும். ஏன் L is equal to ஏன் 0 ஆகுது? லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட் தானே கேட்குறாங்க. அதாவது இந்த ரெண்டு சர்க்கிளில் டச் பண்ணுற அந்த பாயிண்ட் ரெண்டு டச் பண்ணுற பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட்டு. இந்த இடத்துல இங்கே பாயிண்ட் ஏன்னு வச்சுப்போம், இங்கே பின்னு வச்சுப்போம். இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற லென்த்து தான் டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட். சப்போஸ் ரெண்டு சர்க்கிள்ஸும் இப்படி டச் ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட் இப்படி தான் வரும். அப்போது ரெண்டு பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன், அதாவது அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 0 ஆயிரும். அதனால தான் இங்கே 0. இந்த கான்செப்ட் வந்து காமன் கார்டு. இப்போ ரெண்டு சர்க்கிள்ஸ் இருக்கு, அது ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகிட்டு போகுது. ரெண்டுக்கும் காமனாக ஒரு கார்டு இருக்கு. இதுதான் காமன் கார்டு. இந்த ரெண்டு சர்க்கிளோட சென்டர்ஸ் O1 O2. ஓகே, இந்த ரெண்டு சர்க்கிள்ஸோட சென்டர்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து D. ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட ரேடியஸ் R1, செகண்ட் சர்க்கிளோட ரேடியஸ் R2. ஓகே, இது வந்து அப்படியே 90 டிகிரியில் மேக் ஆகும், 90 டிகிரி ஆகும். இப்போ சென்டர்ஸ்லேருந்து ஒரு லைன் போட்டோம்னா இந்த காமன் கார்டு ரெண்டு ஈக்குவல் லைனாக பிரியும். இதை ஏபின்னு வச்சுக்கலாம். இந்த காமன் கார்டு ஏபி. நடுவில் இது என்ன பாயிண்ட் வச்சுக்கலாம்னா பின்னு வச்சுப்போம். ஏபி ஈக்குவல் டு பிபி. ஓகே, அதாவது O1 O2 வந்து ஏபியை ஏபி பிபி ஈக்குவலாக பிரிச்சிருது. இப்படி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல OP is equal to இது ஈக்குவல் டு AB by 2 O1 O2. அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் இந்த O1P ப்ளஸ் PO2 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் கிடச்சிருமா? அதுக்கு இப்போ என்ன இது பண்ணணும்னா ஃபஸ்ட்டு O1P எப்படி இது பண்ணலாம்? ரூட் ஆஃப் R1 ஸ்கொயர்டு மைனஸ் AP ஸ்கொயர்டு. ஏபிங்கிறது AB by 2. அப்போ AB ஸ்கொயர் டிவைடட் பை 4ன்னு வரும். ப்ளஸ் R2 ஸ்கொயர்டு மைனஸ் AB by 2 ஹோல் ஸ்கொயர்னா அப்போ AB ஸ்கொயர் டிவைடட் பை 4 வரும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் கிடைக்கும். இது ரெண்டும் ஹைபாட்டன்யூஸ் பித்தகரஸ் தியரம் படி வந்துச்சு. ஆறுங்கிறது ஹைபாட்டன்யூஸ், ஏபி ஸ்கொயர் டிவைட் பை AB by 2 வந்து இந்த ஆப்போசிட் சைடு. அப்போது இதை நம்ம இந்த ரெண்டு ஸ்கொயர்ஸோட டிஃப்ரென்ஸை எடுத்து அதை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு அட்ஜசன்ட் சைடு கிடச்சிரும். O1P கிடச்சிரும், இந்த சைடு PO2 கிடச்சிரும். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் கிடச்சிரும். சப்போஸ் இன்னொரு ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்குது. என்னென்னா ஆங்கிள் O1AO2 90 டிகிரியாக இருந்தால், அதாவது இந்த ஆங்கிள் சப்போஸ் 90 டிகிரியாக இருந்தால் என்ன வரும், என்ன ஃபார்முலாஸ் வரும் அப்படின்னு பார்ப்போம். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் இருக்குதுல சென்டர்ஸ் D வந்து என்னவா வரும்? D வந்து இந்த இடத்துல இது R1 R2 இது வந்து 90 டிகிரின்னு இருக்கும்போது D வந்து ரூட் ஆஃப் R1 வந்து ஒரு அட்ஜசன்ட்டோ ஆப்போசிட்டாவோ இருக்கும், R2 அட்ஜசன்ட்டாவோ ஆப்போசிட்டாவோ இருக்கும். அப்போ O1 O2 வந்து என்னவா இருக்கும்? ஹைபாட்டன்யூஸ் சைடாக இருக்கும். இப்போ R1 ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர் இப்படி வரும். அடுத்து இந்த O1Pயோட வேல்யூ எப்படி இருக்குன்னா, நாம் ட்ரையாங்கிள் கான்செப்டில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா ABC ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது.
ரைட் ஆங்கிள்லேருந்து இப்படி ஒரு 90 டிகிரி இப்படி மேக் பண்ணுது அப்படின்னா ஆக்சுவலாக பிசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏசி அந்த மாதிரி வரும். அதே தான் இந்த இடத்துல R1 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு O1P இன்ட்டு O1 இன்ட்டு O1 O2ங்கிறது என்னது டிஸ்டன்ஸ் இது D. அப்போது இந்த O1Pங்கிறது என்ன வரும் R1 ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் R1 ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஏபிக்கு இந்த நடுவில் இருக்கிற இந்த அதாவது இந்த இடத்துல பிடி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு நம்ம வந்துருக்கு பார்த்துருக்கோம். பிடி இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு பிசி டிவைடட் பை ஏசி. இது எல்லாமே ட்ரையாங்கிள் கான்செப்ட்ஸில் பார்த்துருக்கோம். இப்போ அதே மாதிரி தான் பிடிக்கு பதிலாக இந்த இடத்துல எது இருக்குது ஏபி இருக்குது. ஏபி இஸ் ஈக்குவல் டு R1 இன்ட்டு R2 டிவைடட் பை R1 into R2 divided by root of R1 square plus R2 square. APயோட வேல்யூ இதுங்கும் போது ABயோட வேல்யூ என்னவா இருக்கும், இதுக்கு அப்படியே டபுளாக இருக்கும். AB is equal to 2R1 R2 divided by root of R1 square plus R2 square. Okay. இப்படி காமன் கார்டு இருக்கு. இந்த சென்டர் இப்படி இருக்குது. சென்டர்ஸை வந்து ஜாயின் பண்ணோம்னா அது ரெண்டு ஈக்குவலாக பிரிக்கும் ப்ளஸ் 90 டிகிரியாகவும் இருக்கும்னு பார்த்துருக்கோம். இப்போ சப்போஸ் ரெண்டு ரேடியஸும் ஈக்குவல், ரெண்டு சர்க்கிளோட ரேடியஸும் ஈக்குவல், இதுவும் ஆர் இதுவும் ஆர் அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக இப்படி வரணும். ஓகே, இப்படி இருந்துச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் O1 O2 என்னவா இருக்கும், D is equal to, அதுக்கு நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம் இந்த ஃபார்முலாவில் R1 ஸ்கொயர்ட் மைனஸ் AB ஸ்கொயர் டிவைட் பை 4 அந்த மாதிரி வந்தா இதில் R1 ஸ்கொயர்டுக்கு பதிலாக R ஸ்கொயர்டு, இந்த R2 ஸ்கொயர்டுக்கு பதிலாக R ஸ்கொயர்டு. அப்போது 2 இன்ட்டு ரூட் ஆஃப் R ஸ்கொயர்ட் மைனஸ் AB ஸ்கொயர் டிவைட் பை 4 இப்படி வரும். இப்போ இந்த இடத்துல இந்த ஆரை வந்து இந்த 4 வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 4R ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர் வரும். 4 வெளில போச்சுன்னா டிவைட் பை 2. இப்போ D is equal to root of 4R ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே தான் இந்த ஏபியை ஈக்குவலாக பிரிக்கும். இது சப்போஸ் பின்னு வச்சுக்கிட்டோம்னா ஏபி ஈக்குவல் டு பிபி. இந்த இடத்துல இது என்ன ஷேப்பில் இருக்குது, O1A O2B இது என்ன ஷேப்பில் இருக்குன்னா ராம்பஸில் இருக்குது. ஓகே, ராம்பஸ் தான் ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா சர்க்கிள்ஸ் ஆர் கான்சென்ட்ரிக். கான்சென்ட்ரிக்னா ரெண்டு சர்க்கிளுக்கும் ஒரே சென்டர் இருக்கணும். ஓகே, இப்படி இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கும் ஒரே சென்டர் தான், செகண்ட் சர்க்கிளுக்கும் ஒரே சென்டர் தான். இப்படி இருந்துச்சுன்னா இது ஓன் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஏபிங்கிற ஒரு லைன் வச்சுக்கலாம். ஏபி வந்து ஸ்மால் சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட், லார்ஜர் சர்க்கிளுக்கு கார்டு. ஓகே, ஓவியும் ஏவியும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டோம்னா OA இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். அதே மாதிரி இங்கே OC is equal to small r. ஓகே, ஸ்மாலருங்கிறது ரேடியஸ் ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிள், கேபிட்டல் ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் த லார்ஜர் சர்க்கிள். இப்படி இருந்துச்சுன்னா லென்த் ஆஃப் ஏபி, அந்த டேஞ்சன்ட்டு சின்ன சர்க்கிளோட டேஞ்சன்ட்டும் பெரிய சர்க்கிளான கார்டுமான ஏபிக்கு என்ன வேல்யூ வரும்னு கேட்குறாங்க. இப்போ அது வந்து ஏசி ப்ளஸ் சிபின்னு எழுதலாமா? ஆக்சுவலாக இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டு ஈக்குவல், ஏசி இஸ் ஈக்குவல் டு சிபி. சென்டர்லேருந்து ஒரு லைன் நம்ம வரையும் போது அது வந்து பெர்பெண்டிகுலராகவும் வரும், பெர்பெண்டிகுலராகவும் இருக்கும், ரெண்டாவும் பிரிக்கும், ஈக்குவல் டூவாகவும் பிரிக்கும். அப்போது இந்த இடத்துல ஏசி என்னவா இருக்கும், ஏசி வந்து ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்டாக இருக்கும். இப்போ சிபியும் அதே தான் இருக்கும். அப்போ முன்னாடி 2 போட்டுக்கலாம். 2 இன்ட்டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னா, இப்படி ஒரு சர்க்கிள் இருந்து ஒரு ட்ரையாங்கிள் எமர்ஜ் ஆகுது.
அந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடு வந்து டேஞ்சண்ட்டாக இருக்குது, ஒரு சைடு வந்து சீக்கண்ட்டாக இருக்குது அந்த சர்க்கிளில். அதாவது ஏபி வந்து சீக்கண்ட்டு, ஏசி டேஞ்சண்ட்டு. ஓகே, இந்த ஏசி வந்து டச் ஆகிற பாயிண்ட் பி, இது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் ஏசி. ஆமாம், அப்போ ஏபி ஈக்குவல் டு பிசி. இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து கியூ, ஏக்யூக்கும் ஏபிக்கும் இருக்கிற ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏக்யூ இன்ட்டு ஏபி. இந்த ஃபார்முலா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதாவது டேஞ்சன்ட் ஸ்கொயர்டு இன்ட்டு ஏக்யூ இன்ட்டு ஏபி இப்படி பார்த்துருக்கோம். இதில் இந்த இடத்துல ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு சொல்லிட்டாங்களா, ஏபி ஈக்குவல் டு ஏசி, இது மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஏபிங்கிறது என்ன, ஏபிங்கிறது ஏசி ஸ்கொயர்டு, ஏபிங்கிறது ஏசி பை 2. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணோம்னா ஏசி ஸ்கொயர் டிவைட் பை 2 டிவைட் பை 4 வருமா. ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசின்னு வரும்போது இப்போ ஏபி ஸ்கொயர் டிவைட் பை 4 ஈக்குவல் டு ஏக்யூ இன்ட்டு ஏபி. இப்போ இதுவும் கேன்சல் ஆகுமா. இப்போ ஏக்யூ பை ஏபியோட ரேஷியோ என்னவா இருக்கும், 1/4 இருக்கும். ரேஷியோ 1:4 இருக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து என்னன்னா, 2 கார்டு ஒரு சர்க்கிளில் மிட் பாயிண்ட் ஓ இருக்குது, 2 கார்டு ஆப்போசிட் சைட்ஸில் இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன்ஸு. இப்படி நம்ம சென்டர்லேருந்து கார்டுக்கு வர லைன் வந்து பெர்பெண்டிகுலராகவும் இருக்கும், அந்த கார்டை ஈக்குவலாக பிரிக்கும். இப்போ நம்மளுக்கு ரேடியஸ் 6 இருக்குது. இப்போது இந்த இதை வந்து சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ரேடியஸ் வந்து இந்த இடத்துல 15 கொடுத்துறாங்க, இந்த கார்டோட லென்த்து 12, இந்த கார்டோட லென்த்து என்னன்னு கேட்குறாங்க. ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ, ஒரு 21ன்னு வச்சுப்போம். இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல என்ன மாதிரி வரும், நம்ம பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இப்போ நம்மளுக்கு வந்து 12 இருக்கா, இந்த இடத்துல சரி இது டோட்டலாக 24ன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல 12, இந்த இடத்துல 12 ஆயிரும். அப்போது பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல எவ்வளோ வரும், 15 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் எவ்வளோ, 225 மைனஸ் 144 வரும். அப்போது 225 மைனஸ் 144 மைனஸ் 81 வருது. அதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 9. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் 9ஆக இருக்கும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும், 12ஆக இருக்கும். இப்படி 12ஆக இருந்துச்சுன்னா இந்த கார்டோட வேல்யூ எவ்வளோவா இருக்கும், ஏன்னா இது வந்து R15 ரேடியஸ் 15, இந்த கார்டோட வேல்யூ 15 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் போட்டோம்னா அதே 81 தான் வரும். அதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 9. ஸோ டோட்டல் கார்டோட வேல்யூ 9 + 9 18 இந்த மாதிரி வரும். சேம் இது வந்து இந்த மாதிரி எப்போ வரும்னா, ஆப்போசிட் சைடு ஆஃப் த சென்டர், 2 கார்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆப்போசிட் சைடு ஆஃப் த சென்டர்னு இருக்குது. இதுவே சப்போஸ் 2 கார்டு சேம் சைடு ஆஃப் த சென்டர்னா இந்த மாதிரி வரும். அப்போது சேம் சைடு ஒரே சைடில் இருக்குது, இது மேக் பண்ணுற ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கணும். அந்த கார்ட்ஸ் ரெண்டையுமே ஈக்குவல் ஹவுஸாக பிரிக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த ஹைபாட்டனியூஸ் ரேடியஸாக இருக்கும், இந்த ஹைபாட்டனியூஸும் ரேடியஸாக இருக்கும். இதை வச்சு நம்ம பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கொடுக்குற டீட்டெயில்ஸை வச்சு என்ன கேட்குறாங்களோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னா, இப்படி சப்போஸ் இது சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஓ, இங்கே ஏ இருக்குது, ஏபி ஒரு 2 கார்டு, ஏபி ஒரு கார்டு, அதுக்கப்புறம் சிடி ஒரு கார்டு, ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிக்குது. எந்த இடத்துல, பிங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. இப்போது இதை வந்து இந்த மிட் பாயிண்ட்டை வந்து ஓன்னு வச்சுக்கலாம், சென்டரை ஓன்னு வச்சுப்போம். இந்த ஆங்கிள் எக்ஸு. இப்போது பிஎன்சியிலிருந்து சென்டருக்கு ஒரு லைனு ஆங்கிள் கன்வர்ஜ் ஆகுது, அதோட ஆங்கிள் வந்து ஒய். இப்படி இருக்குதுன்னா இந்த ஏபிசி இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டால், அதாவது ஆங்கிள் ஏபிசி இது என்னன்னு கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போது இந்த இடத்துல பிடி வேணாம். இப்போது டோட்டலாக ஏடிங்கிற கேர்வு சென்டர் பாயிண்டோட எக்ஸ் டிகிரி மேக் பண்ணுது அட் சென்டர். அப்போது அது சர்க்கம்ஃபரன்ஸில் x/2 மேக் பண்ணுமா, சர்க்கம்ஃபரன்ஸில். ஓகே, x/2. இப்போ ஏடி வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு வர பாயிண்ட் எது, இந்த இடத்துல ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணலாமா. இப்போது ஏசி இதை கனெக்ட் பண்ணோம்னா ஏடி வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு வருதா, அப்போ இந்த வேல்யூ என்னவாக இருக்கும், அதாவது ஆங்கிள் ஏசிபி இது வந்து x/2 இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இது x/2னா
இப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு இந்த ஏபிசி கண்டுபிடிச்சிருவோம். இந்த வேல்யூ அதாவது சிஏபி தெரியணும், ஆங்கிள் சிஏபி தெரியணும். இப்போது இந்த இடத்துல இந்த கர்வ் ஆர்க் பிசி இருக்குல்ல, ஆர்க் பிசி சென்டரோட மேக் பண்ணுற ஆங்கிள் ஒய், ஆர்க் பிசி சென்டரோட மேக் பண்ணுற ஆங்கிள் ஒய் டிகிரி அட் சென்டர். அப்போது சர்க்கம்ஃபரன்ஸில் என்ன மேக் பண்ணும்? சர்க்கம்ஃபரன்ஸில் y/2 தானே மேக் பண்ணும். இந்த இடத்துல சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது? ஆங்கிள் சிஏபி. அப்போ சிஏபி ஆங்கிள் வந்து y/2. இப்போ இந்த இடத்துல ஆங்கிள் ஏபிசி என்ன? ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் y/2ன்னு வருமா? ஓகே, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, இப்படி சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஓ இருக்குது, இதில் ரெண்டு கார்ட்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. இப்படி இப்படி ஏ பி சி டி இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை வந்து நம்ம பின்னு வச்சுப்போம். இப்போது சென்டரில் ஆங்கிள் மேக் பண்ணுது இதெல்லாமே. ஆங்கிள் ஏஓசி ஈக்குவல் டு எக்ஸ் டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் BOD is equal to y degree. இப்போ இந்த இடத்துல BPD இந்த ஆங்கிள் தீட்டா கேட்குறாங்க. ஆங்கிள் BPD இது என்ன? இப்படி கேட்டால் இது ஆங்கிள் தீட்டானா இதுவும் ஆங்கிள் தீட்டாவாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ வந்து இந்த ஆங்கிள் BD இருக்கா, BD வந்து சென்டரோட மேக் பண்ணுற ஆங்கிள் y டிகிரி. ஸோ அதுவே சர்க்கம்ஃபரன்ஸில் எப்படி வரும்? இப்படி நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம்னா, ஏவையும் டியையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஆங்கிள் இந்த ஆர்க் பிடி வந்து ஏ கூட மேக் பண்ணுற ஆங்கிள் y/2 இருக்குமா? ஏன்னா சர்க்கம்ஃபரன்ஸில் y/2. அடுத்து ஏசி வந்து ஆல்ரெடி சென்டரோட எக்ஸ் டிகிரி மேக் பண்ணுது. அப்போ ஏசி வந்து இந்த இடத்துல இப்படி டியா கன்வர்ஜ் ஆகுதா? அப்போ இது x/2 இருக்குமா? இது x/2னா இந்த இடத்துல தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன? தீட்டா இஸ் ஈக்குவல் டு இது எக்ஸ்டீரியரில் இருக்குது. எப்படி இருக்குதுன்னா இது x/2 இது y/2ன்னு இருக்கு. அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? x ப்ளஸ் y/2 இருக்குமா? ஏன் இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 180 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் y/2 இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் x ப்ளஸ் y/2 தான் இருக்கும். அப்போ BPD ஈக்குவல் டு x ப்ளஸ் y/2. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்டு, இப்படி ரெண்டு கார்டு இருக்குது ஏபி. ஆக்சுவலாக கார்டு கிடையாது, சீக்கண்ட்டு. இப்படி வெளியில் போகுது. இது ஒரு சீக்கண்ட்டு, இது ஒரு சீக்கண்ட்டு. டிசி இது பி. இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு இந்த ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் பிபிடி இது என்ன ஆங்கிள்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் ஓ, இந்த ஏபிங்கிற கார்டு சென்டர் கூட மேக் பண்ணுற ஆங்கிள் எக்ஸ் டிகிரி வேணாம், பிஓடி இந்த ஆங்கிள் வந்து எக்ஸ் டிகிரி, ஏஓசி இந்த ஆங்கிள் ஒய் டிகிரி. இது வந்து இந்த சென்டர்லேருந்து போகிறது ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, இது ரெண்டும் வேறு வேறு. அதனால தான் எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் கிடையாது. வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் படி நம்ம ஈக்குவல்னு பார்த்துருக்கோமா? அது என்னென்னா ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகும்போது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வரும். ஆனால் இந்த இடத்துல ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா, இப்படி வந்துட்டு இப்படி இருக்கா, இது வந்து ஒன்று இப்படி போகுது, ஒன்று இப்படி போகுது. ஸோ இந்த ஆங்கிள் ஸ்ட்ரெயிட் கிடையாது. அதே மாதிரி இந்த ஆங்கிள் இந்த சைடும் ஸ்ட்ரெயிட் கிடையாது. ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு எது வேணும்? பிபிடி தானே வேணும். இப்போது இந்த இடத்துல டியிலேருந்து ஏக்கு நம்ம ஒரு லைன் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா, இப்போ பிடி சென்டரோட எக்ஸ் டிகிரி மேக் பண்ணுது. அப்போது இந்த இடத்துல சர்க்கம்ஃபரன்ஸில் என்ன மேக் பண்ணும்? x/2 மேக் பண்ணும். இது x/2னா இது என்ன? 180 மைனஸ் x/2. ஓகே, இப்போது அடுத்து என்னன்னா, இப்போ ஏசி வந்து சென்டரோட y டிகிரி மேக் பண்ணுது. அதே சேம் ஏசி கர்வு டியோட என்ன மேக் பண்ணும்? y/2 மேக் பண்ணுமா? சென்டரில் இருக்கிறதோட ஹாஃப் ஆஃப் தான் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கும், y/2 மேக் பண்ணும். இப்போ ட்ரையாங்கிள் டிஏபி இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சா? இதோட ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்குது? y/2 ப்ளஸ் 180 மைனஸ் x/2. அதுக்கப்புறமா அவங்க கேட்குற பிபிடி
பிபிடி. இப்போ இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணலாமா? 180 கேன்சல் ஆயிரும். இது ஈக்குவல் டு அந்த சைடு x/2 y/2 அந்த சைடு போச்சுன்னா x - y/2. பிபிடியோட வேல்யூ x - y/2. ஓகே. நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிளில் 2 டேஞ்சன்ஸ் இருக்கு. 2 டேஞ்சன்ஸ் இருக்கு. எப்பயுமே பார்த்துருக்கோம், சென்டர்லேருந்து அந்த 2 டேஞ்சன்ஸும் 90 டிகிரி தான் இருக்கும். அப்போது இது எல்லாமே இது அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனு. இது R1 ரேடியஸ் ஆர், இதுவும் ரேடியஸ் ஆர். இப்படி ரேடியஸ் ஆர்னு இருக்கும்போது அந்த 2 டேஞ்சன்ட்டோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? 2r இருக்கும். அதே தான் இந்த இடத்துல இங்கேருந்து சப்போஸ் ஒரு சர்க்கிள் ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணுறோம். அந்த ட்ரையாங்கிளோட லென்த்தும் 2r தான் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் அந்த நடுவில் இருக்கிற ரேடியஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரேடியஸோட வேல்யூ இந்த இடத்துல இது A, இது வந்து Bன்னு கொடுத்துட்டாங்க. இந்த AB ஈக்குவல் டு ஏவும் பியும் ஈக்குவல் தான். அப்படி இருந்துச்சுன்னா ஆரோட வேல்யூ என்னவாக இருக்கும்? அதாவது R ஈக்குவல் டு ஏவாக இருக்கும். அந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அது என்ன வேல்யூவாக இருந்தாலும் அது ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு எப்படி நம்ம சொல்லலாம்னா, சப்போஸ் இது இங்கே 90 டிகிரின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரையாங்கிளில் இது நம்ம ட்ரையாங்கிள் கான்செப்ட்லேயே பார்த்துருக்கோம். அதாவது R இஸ் ஈக்குவல் டு √AB போடுவோம். இந்த இடத்துல ஏவும் பி ஈக்குவலாக இருக்கும். ஸோ √AB ஏ தான் வரும். நெக்ஸ்ட்டு சர்க்கிள்ஸ் இன் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். எப்படின்னா இப்படி இருக்கா? இப்படி 3 சர்க்கிள்ஸ் இருக்குது. 3 சர்க்கிள்ஸை காமனாக டேஞ்சன்ஸ் வந்து டச் ஆகி இப்படி ஃபார்ம் பண்ண 3ஓட சென்டர்ஸு இது எல்லாமே அந்த ஒரே பாயிண்டில் தான் டச் ஆகிட்டு போகிற ஸ்ட்ரெயிட் லைன்ஸு. இந்த சென்டர்ஸ் எல்லாமே ஜாயின் ஆகி இந்த இதில் இப்படி வருது. இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டான்னு இந்த ஆங்கிள் தீட்டா வரும். இதை நம்ம முன்னாடியே ட்ரையாங்கிள் கான்செப்ட்லேயே ஒரு ட்ரையாங்கிள்குள்ளார 2 சர்க்கிள் இருந்துச்சுன்னா அந்த சர்க்கிளோட ரேடியஸ் R1 / R2 எப்படி இருக்குன்னா 1 - sin θ / 1 + sin θ. இந்த R1ங்கிறது ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸ், R2ங்கிறது லார்ஜர் சர்க்கிளோட ரேடியஸ். இப்போ இந்த இடத்துல R1 இது வந்து R1 வச்சுப்போம். R1 R2 இது R3 இப்படி வச்சுப்போம். R1 / R2 ஈக்குவல் டு 1 - sin θ 1 + sin θன்னு பார்த்தோமா? இப்போ R2 / R3 இதுவும் சேம் ஃபார்முலா தான் வரும். ஏன்னா இது ஸ்மாலர் சர்க்கிள், இது லார்ஜர் சர்க்கிள். இப்போது R1 / R2 ஈக்குவல் டு R2 / R3. அப்போ R2² இஸ் ஈக்குவல் டு R1 R3. அப்போ R2 இஸ் ஈக்குவல் டு √R1 R3 இப்படி வரும். ஓகே. நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, இப்படி சென்டர் பாயிண்ட் O இருக்குது. இங்கே 2 கார்டு இப்படி மேக் ஆகுது. இந்த ஓலிருந்து இதை வந்து ஈன்னு வச்சுப்போம். அந்த கார்ட்ஸை வந்து AB அண்ட் CDன்னு வச்சுப்போம். இந்த OEயோட வேல்யூ C. OE ஈக்குவல் டு C. AB இஸ் ஈக்குவல் டு 2A. CD இஸ் ஈக்குவல் டு 2B. இப்படி இருந்துச்சுன்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் R இஸ் ஈக்குவல் டு √A² + B² + C² டிவைடட் பை 2 இப்படி வரணுமாம்மா. இது வந்து இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிக்கலாம். இப்போ OE ஈக்குவல் டு C. இங்கே சியா இந்த இடத்துல இது இந்த சென்டர்லேருந்து கார்டுக்கு லென்த்து லைன் வரைஞ்சாலே அது பர்பண்டிகுலராக போகும். OE ஈக்குவல் டு C. இப்போது இந்த இடத்துல இந்த CD வந்து 2B. அப்போது இது வந்து B. இந்த இடத்துல இது வந்து டோட்டலாக இதை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போது இது வந்து B - y. அதே மாதிரி இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது A - x. இதோட வேல்யூ A. ஓகே. இப்போது ரேடியஸ் என்னது? இப்போ இந்த OBயை கனெக்ட் பண்ணால் அதுவும் ரேடியஸ் ஆகும். அதே மாதிரி இந்த OCயை கனெக்ட் பண்ணோம்னா அதுவும் ரேடியஸ் ஆகும். இப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு √A² + y² அப்படி எழுதலாம். R² இஸ் ஈக்குவல் டு A² + y² எழுதலாம். அதே மாதிரி இந்த சைடு R² இஸ் ஈக்குவல் டு B² + x² எழுதலாம். இப்போ இந்த இடத்துல x இஸ் ஈக்குவல் டு இப்போ C இஸ் ஈக்குவல் டு என்ன?
c is equal to root of x squared plus y squared. அதாவது c squared is equal to x squared plus y squared இப்படி வரும். இப்போ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 2r squared is equal to a squared plus b squared plus x squared plus y squared வருமா? x squared plus y squared என்னது? c squared. அப்போ r equal to root of a squared plus b squared plus c squared. இந்த 2 கீழே போயிடும். ஓகே, இந்த ஃபார்முலா வந்துச்சா? ப்ரூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, ஒரு சர்க்கிள்குள்ளார பிசி ஒரு கார்டு இருக்கு, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு ஏபிசி. ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் பைசெக்டர் ஒன்று வரைகிறோம் ஏடி, அது அப்படியே லென்த்தன் ஆகி ஈக்கு இங்கே வருது. இப்படி வந்துச்சுன்னா இதோட வேல்யூ, அதாவது ஏபி இன்ட்டு ஏசி ப்ளஸ் டிஇ இன்ட்டு ஏஇ, டிஇ இன்ட்டு ஏஇ ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர்டு. இப்போது இது எப்படி, இது ஒரு ஃபார்முலா, இது எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் இங்கே இந்த இது ஆங்கிள் பைசெக்டராக இருந்தால் இது ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் தானே, இது ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். இப்போது இந்த பிங்கிற ஆங்கிள் ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா, அதாவது ஏசிங்கிற கார்டு வந்து பியோட கன்வர்ஜ் ஆகும்போது ஆல்ஃபா வருது. அதே ஏசி ஈயோட கன்வர்ஜ் ஆச்சுன்னா, ஈயோட சப்டன் பண்ணுச்சுன்னா அதுவும் ஆல்ஃபாவாக தானே வரும். அதுக்கப்புறம் ஏபி வந்து சியோட கன்வர்ஜ் ஆச்சுன்னா பீட்டாங்கிற ஆங்கிள் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். அதே ஏபி இந்த டியோட கன்வர்ஜ் ஆச்சுன்னா அதே சேம் பீட்டா தானே கொடுக்கும். ஓகே, இப்போ இதை வச்சுட்டு நாம் இது போடலாம். அதாவது ட்ரையாங்கிள் ஏபிடி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிசி வருமா? ட்ரையாங்கிள் ஏசிஇ போட்டுருவோம், ஏஇசி, இது ஏபிடி அப்புறம் ஏஇசி, இது வச்சிடலாம். இது ரெண்டும் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸு. அப்போது இது ரெண்டையும் நம்ம ஏடி பை ஏசி ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை ஏஇ. ஏடிக்கு பதிலாக ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏஇ மைனஸ் டிஇ இப்படி எழுதலாமா? இப்போது ஏடிக்கு பதிலாக அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏஇ மைனஸ் டிஇ இன்ட்டு ஏஇ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் ஏபி இன்ட்டு ஏசி. ஓகே, இப்போது இதை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? இப்போ ஏஇ ஸ்கொயர்டு மைனஸ் டிஇ இன்ட்டு ஏஇ ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏசி. இப்போ இந்த டிஇ இன்ட்டு ஏஇயை அந்த சைடு கொண்டு போனோம்னா ப்ளஸ் ஆயிருமா? அப்போ இந்த ஃபார்முலா வந்துருச்சா? ஏபி இன்ட்டு ஏசி ப்ளஸ் டிஇ இன்ட்டு ஏஇ ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட் கான்செப்ட், இப்படி ஒரு சர்க்கிளில் ரெண்டு டேஞ்சன்ட் வந்து டச் ஆகி ஒரு பாயிண்டில் போய் மீட் பண்ணுது. பிங்கிற பாயிண்ட், இது Q, இது R, அதுக்கப்புறம் இதை Lன்னு வச்சுப்போம், இதை Mன்னு வச்சுக்கலாம். இப்போது சென்டர் வந்து ஓலேருந்து இங்கே இதை Nன்னு வச்சுப்போம். இது x டிகிரி, இது y டிகிரி. நாம் இப்போது இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ என்னன்னா QSR, ஆங்கிள் QSR is equal to 180 minus x plus y. x plus yயோட 180 minus x plus y. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் படி இந்த ஆங்கிள் வந்து y டிகிரியாக இருந்துச்சுன்னா இதுவும் y டிகிரியாக தானே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் எக்ஸ் டிகிரியாக இருந்துச்சுன்னா இதுவும் எக்ஸ் டிகிரியாக தான் இருக்கணும். இதை திருப்பி பார்த்தோம்னா தெரியும். அதாவது ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் என்னது? இப்படி ஒரு இது இருக்குது, ட்ரையாங்கிளில் வந்து இந்த டேஞ்சன்ட்டோட டச் ஆகி போகுது அப்படின்னா இந்த ஆங்கிள் எக்ஸ்னால் இதுவும் எக்ஸாக தான் இருக்கும். இதுதான் அந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் முன்னாடி பார்த்தோம். அந்த கான்செப்ட் படி இப்படி வந்துடும். இப்போது ஒரு ட்ரையாங்கிள் QNRங்கிறது ட்ரையாங்கிள், ரெண்டு ஆங்கிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு கிடச்சிருச்சு. மூணாவது ஆங்கிள் என்ன? 180 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதை தான் இங்கே போட்டிருக்கோம். ஓகே, நம்ம
மேக்ஸிமம் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் சர்க்கிள்ஸில். இதுக்கு மேலே ஏதாச்சும் 1-2 ஏதாவது மிஸ் ஆகிருக்கும். அது வந்து நாம் மறுபடியும் ஏதாச்சும் கிளாஸஸ் வந்து நம்ம ஜாமெண்ட்ரியில் பார்த்தோம்னா அதில் ஏதாச்சும் மிஸ் ஆகிற கான்செப்ட்ஸை நான் அது கூடவே நான் சொல்லிடுறேன் நான். ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டே ஹாப்பி, டூ வாட் யூ லவ். தியானேஷ்.